சமீபத்துல தான் இதை ஒரு 1.5 கோடி ரூபாய் கொடுத்து இந்த கோயில வந்து புனரமைச்சிருக்காங்களா? நம்ம நிக்கிறது வந்து ஆக்சுவலா வந்து கோயில், நம்ம நிக்கிறது கோயில். ஆமா, என்ட்ரன்ஸ் கோயில். அந்த கல்லு இருக்கு உங்களுக்கு. அடுத்து இது ஒரு சாமி, இது ஒரு சாமி. அந்த கல்லுல இருக்கு. முன்னாடி வந்து பட்டயம் கல்லு. இது ஒரு கோயில். இது மெயின் கருவறை சிவன் கோயில்னு சொல்றாங்க. இப்பதான் லேட்டஸ்டா வந்துகிட்டு நிறைய செலவு பண்ணி கட்டியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பழைய போட்டோ கோயிலை பத்தி தெரியல. யூடியூப்ல நானும் தேடி பார்த்தேன், அது கிடைக்கல. ஆனா இது வந்து சிவன் கோயில். ஆமா, இது கோயில் கன்ஃபார்ம். இந்த கோயில் தான் சார் சொல்ற மாதிரி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சிவன் கோயிலா இருக்கும்னு. ஆனா மண்ணுக்குள்ள புதஞ்ச கோயில் கொஞ்சம் கொஞ்சமா மேல தெரிய ஆரம்பிச்சு. சொன்னீங்க 30th மார்னிங் ஒரு 6:30க்கு மெசேஜ் கிடைச்சுன்னா அலர்ட் ஆகுங்க, இந்த மாதிரி வயநாடுல வந்து லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்குதுன்னு. அது வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு பிரிட்ஜ் போடணும்னு சொல்லல. ஒன்லி லேண்ட்ஸ்லைட் ஆயிருக்கு, ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு தான் போகணும். 2வது 1 ஹவர்ல வந்து பிரிட்ஜ் போடணும். பெரிய பிரிட்ஜ் உடஞ்சு போச்சு, காங்கிரீட் பிரிட்ஜ் உடஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. உடனே நாங்க பொருளால் எடுத்து பை ரோட்ல வந்து சேர்ந்தோம். அதுக்கு முன்னாடியே ஒரு பார்ட்டி வந்துட்டு இந்த சுச்சுவேஷனை வந்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன பிரிட்ஜ் இருக்குது, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போடணும், என்ன பண்ணணும், என்ன பிரிட்ஜ் போட்டால் கரெக்டாக இருக்கும், எவ்வளோ டைமில் போடலாம், அதுக்கு என்னென்ன ஸ்டோர் வேணும், வண்டி டிமாண்டு எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் அன்னைக்கே வந்துக்கிட்டு டக்குன்னு சொல்லிட்டு 12:30க்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி காலையில் 8:30க்கு கிளம்புனாங்க. 2வது பார்ட்டி 12:30க்கு கிளம்பி வந்துட்டோம். 3வது பார்ட்டி ஒரு பார்ட்டி ஈவினிங்கு 7 மணிக்கு கிளம்பி வந்தோம். வந்தோன்னே பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப கன்ஜஸ்டட் இடம். ஏன்னா கன்ஜஸ்டட் மீன்ஸ் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெரிய ரோடா தெரியும். பட் அங்கே வரும்போது 2 பக்கமும் மண்ணா இருந்ததுனால ஒரு வண்டிக்கு தான் ஏரியாவே இருந்தாச்சு வர்றது போறதுக்கு. அதனால வந்துகிட்டு எங்களுக்கு அந்த கஷ்டத்துல தான் எங்களுக்கு ஒரு கஷ்டமா இருந்தாச்சு. 2வது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பிரிட்ஜ் அமைக்க ஆரம்பிச்சிங்க. பிரிட்ஜ் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி பிரிட்ஜ் வந்துச்சு. அடுத்து ஒரு சின்ன பிரிட்ஜ் வேகத்துல போட்டோம். அங்கெல்லாம் எப்படி சார் இருந்தது? நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல ஃபுல்லா வந்துட்டு ஒரு 2 to 3 feet வரைக்கும் செகதியா இருந்துச்சு. அந்த இடத்துல ஆமா, மண்ணாவும் இருந்தாச்சு. அது கூட எங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. போற வர ஏதாவது பொருள் விழுந்தா கூட எடுக்கிறதுக்கு அப்படி காணா போயிரும். எடுக்க முடியாத நிலைமையில இருந்தாச்சு. ஆனா காணா போயிரும். அப்புறம் ஆள் நடமாட்டம் எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல இந்த வீடு. ஆமா, இந்த வீட்டுல பண்ணதுனால அந்த வீடு கிரீன் கலர் வீடு பக்கத்துல இடிச்சிட்டு அங்க ஒரு வே பண்ணாங்க. அதனால அந்த ஃபுட் பிரிட்ஜ் இந்த பக்கம் வந்துச்சு. 2வது மேக்சிமம் அந்த ரோட்ல இருந்த செகதிய, அதாவது ரோடுல வந்து ஒரே ஒரு வண்டி தான் போக முடியும். வண்டி கூட எப்படின்னா அது போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கனால அந்த மண்ணு டயர் வந்து தண்ணுனதுதான் ரோடா இருந்தது தவிர ஃபீர் ரோடு ஒண்ணு தெரியல. அது ஒண்ணு கிளியர் ஆச்சு. இப்ப நல்லா ஒர்க் பண்றாங்க. எல்லாம் மண்ணையுமே எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நிறைய மீன்ஸ் அழுகுன பொருள் அது இதெல்லாம் இருந்தாச்சு அந்த இடத்துல இல்லாம அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப கொஞ்சம் ஹைஜீனா இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப ஹைஜீனா இருக்கு கொஞ்சமா எல்லாத்தையும். ஆமா, இதுல வந்து அவங்க சொன்னது என்னன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு கேஸ் ஃபார்ம் ஆயிட்டு மேல வரும். அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. எல்லாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அந்த ரேஸ் வர்றது, அதை வச்சுட்டு தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப லோக்கல்ல இந்த இடத்துல வீடு இருந்தாச்சுங்க, ஆள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜின் பண்ணிட்டு அந்த இடத்துல பாடி கிடைக்குது. சார், நீங்க வந்த நாள்ல இருந்து இங்க என்ன மாதிரி உங்களுக்கு பணி இருந்தது சார்? பிரிட்ஜ் அமைச்சதை தாண்டி வேற என்ன ஒர்க் எல்லாம் உங்களுக்கு இருந்தது சார்? எங்களுக்கு இங்க வந்த பிறகு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஃபுட் பிரிட்ஜ் நாங்க போட்டோம். சின்ன பிரிட்ஜ் டெம்பரவரியா போட்டோம். அதுல வந்துகிட்டு இங்க இருக்கிற ஆக்டிவிட்டிஸ், மென்னோட ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்துகிட்டு இன்சபிஷியண்டா இருந்தாச்சு. அதனால வந்துட்டு டக்குன்னு சொல்லிட்டு எங்க எக்யூப்மெண்ட்டை வச்சு 100 feet வந்துட்டு பக்கத்துலயே ஒரு பிரிட்ஜை போட்டோம். அந்த குட்டி பிரிட்ஜ். ஆமா, குட்டி பிரிட்ஜை போட்டோம். அது 100 feet ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் தான். அதை வச்சு போட்டோம். அதனால வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆச்சு. நிறைய பேர் எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் பூரா அதுலதான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைன் வந்து பார்த்தாச்சுன்னா 1 kilometer வரைக்கும் லைன் நிற்கும். ஏன்னா அங்க 1 man கெப்பாசிட்டி தான் அந்த பிரிட்ஜ் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தது. இந்த பிரிட்ஜ் நாங்க போட்டதுனால வந்துட்டு எல்லாருமே டோட்டல் 1 to all இந்த பிரிட்ஜ் வழி தான் போனாங்க வந்தாங்க. விஐபி இந்த பிரிட்ஜ் இந்த பினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா விஐபி இந்த சின்ன பிரிட்ஜ் வழி தான் வந்தாங்க. அதாவது ஒரு பெரிய கோவில் கீழே புதஞ்சு இருக்கு. அந்த கோவில தான் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த கோவிலுடைய கோபுரத்துக்கு மேலதான் நான் உட்காந்துக்கிட்டு